இன்றைக்கி அனுராக் தாக்கூர் பாஜக எம்பி, இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர், முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை வெற்றி செஞ்சிட்டார். அதை பற்றி அவர் பேசுகிற காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்குவோம். பாருங்கள். மேலே 2 बार देश की जनता ने लीडर ऑफ ऑपोजिशन बनने के लायक भी नहीं दिया। एक बार तो अमेठी की जनता ने हरा दिया, और अगर रो धोकर लीडर ऑफ ऑपोजिशन बन भी गए तो मैं कहना चाहता हूं वो एलओपी से एलओबी बन गए हैं। किरण जी पूछ रहे एलओबी का ही है भाई, पार्लियामेंट्री अफेयर मिनिस्टर को तो मुझे बताना पड़ेगा। एलओपी लीडर ऑफ ऑपोजिशन से एलओबी लीडर अपोजिंग भारत बन गए हैं। उनके एजेंडे पे केवल भारत का विरोध है, भारतीय सेना का विरोध है, और भारत के प्रधानमंत्री का विरोध करना ही लिखा है। इसलिए आज से उनको एलओबी कहना शुरू करना पड़ेगा। और मैं एक बात जरूर कहूं, पता नहीं वो कांग्रेस के पोस्टर बॉय बन पाए ना बन पाए, लेकिन पाकिस्तान के प्रोपेगेंडा के पोस्टर बॉय राहुल गांधी बन गए हैं। இப்போ இந்த காணொலியை கேட்டிருப்பீங்க. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்றது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இராணுவமும் பாகிஸ்தான் அரசும் சொல்கிறத போல் இருக்குது காங்கிரஸ் ராகுல் அவர் பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம். இவர் இங்கே பேசுகிறத அங்கே அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதையே இதை இன்றைக்கி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது ஒன்று இல்லை, அது இஸ்லாமாபாத் தேசிய காங்கிரஸ் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய விஷயன்றது எதிர்க்கட்சிக்கு தெரியும். ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அந்த வார்த்தை. இது இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லை, இது இஸ்லாமாபாத் தேசிய காங்கிரஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இதுக்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்ல போகுதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அந்த வார்த்தையை நல்லா கேளுங்க. பகலாம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களிடம் ஒரு மதத்தை கேட்டு கல்மா ஓத சொல்லி கட்டாயப்படுத்தி இது பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எதிர்க்கட்சி எம்எல்ஏ எதிர்க்கட்சி எம்பிகள் ஒரு வார்த்தை பேசலை. ஏன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அனுராக் தாக்கூர். அவர் கேள்வி நியாயமான கேள்வி தானே. மதத்தை கேட்டுட்டு கொன்னவன் தீவிரவாதிங்கிறது, அதை பற்றி ஏன் பேசவே இல்லை? ஏன்னா பேசுனா அரசியல் வேறு காலமாக மாறிடும்ன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, பாராளுமன்றத்தில் இதில் பேசும்போது நம்ம சு வெங்கடேசன் இருக்கிறார்ல, கம்யூனிஸ்ட் கட்சி இவர், அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது உள்துறை அமைச்சகமா, அல்லது பிரதமர் மோடியா, அல்லது அமித்ஷாவா, ராஜ்நாத் சிங்கா, யார் பொறுப்பேற்க வேணும்னு கேட்டிருக்காரு. நியாயமான கொஸ்டினாக இருக்கலாம், அப்படி தெரியும். தாக்கரவன் சொல்லிட்டு வந்திருக்கானான்றத ஒரு வேறு விஷயம். இதே போல் மதுரையில் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடந்தத முயற்சி. அப்போ அதை யாருடைய இதாக எடுத்துக்கிறது? முதலமைச்சரோடதை எடுத்துக்கலாமா, அல்லது பாதுகாப்புத்துறை இது மாதிரி வச்சுக்கலாமா? எப்படி வச்சுக்கலாம் சொல்லுங்கள். அதுக்கும் பதில் சொன்னார்னா, சு வெங்கடேசன் சொன்னார்னா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் அந்த கோவையில் நடந்த வெடிகுண்டு சம்பவத்தில், கார் வெடிகுண்டு இதில் என்ஐஏ இறங்கி விசாரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான்
நம்ம ஆளுங்க கதையே தெரிய ஆரம்பிச்சிச்சு வெளியேன்ற அளவுக்கு போனது. அதை மூடி மறைச்சது யார்? தமிழக அரசு தானே. அது வெடிகுண்டு அல்ல, சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி கொண்டு வந்தது யார்? தமிழக அரசு தானே. அப்போ இந்த வெங்கடேசன் எங்கே போனார்? அப்போ அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கை தானே பார்த்துட்டு இருந்தார். இங்கே பக்கத்தில் இருக்கிற மாநிலன்ற கணக்கில் கூட இல்லாமல் பக்கத்து ஊர் தமிழ்நாட்டில் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் எவ்வளோ தூரம்? அப்போ எம்பி அங்கே என்ன பண்ணார்? வெங்கடேசன் வெங்கடேசனோட நிலவரம் என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சின்னக்கூடிய அந்த சித்தாந்தத்திலேயே போகிறவர். அதனால் அவருக்கு வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அது ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்க மாட்டார். கோயம்புத்தூரில் நடந்ததுக்கு நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க? இங்கே முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டிங்களா? அல்ல அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற பாதுகாப்புத்துறையை பற்றி கேள்வி கேட்டிங்களா? என்ன கேள்வி கேட்டீங்க? அதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் பாராளுமன்றத்தில் போயிட்டு பொறுப்பு யார் ஏற்கிறது, பிரதமராக அமித்ஷாவான்னு கேட்டுட்ருக்கீங்க. இங்கே கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்துக்கு அது கடவுளின் இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வைக்க வந்தவனே செத்தான்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை இதை வெளியே சொல்கிற வரைக்கும் நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அண்ணாமலை தான் முதல் சொன்னார், அது வந்து வெடிகுண்டு விபத்து, கார் வெடிகுண்டுன்னு. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க? கார் வெடிகுண்டு இல்லை, சிலிண்டர் வெடிப்புன்னு. அது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தோட லிங்கில் இருக்கிற கூட்டன்றதை வந்து கண்டுபிடிச்சது என்ஐஏ. அதுக்கெல்லாம் பேசுகிறதுக்கே வாயில்லை. இங்கேருந்து கூட்டத்தொடரை முடக்கிறதுக்காக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவர் பொறுப்பேற்பாரா அவர் பொறுப்பேற்பாராங்கிறீங்க. வெங்கடேசன் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு பதிலை சொல்லுங்கள். அதுக்கு கேள்வியை கேட்க பழகிக்கங்க. அதை விட்டுட்டு அடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் போல பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை கேள்வி கேளுங்கப்பா. மேலும் இது போல் முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாகவும் பொதுமக்களின் கருத்தாக இந்த அரசியல்வாதிகளை நோக்கி நம்ம வைப்போம். அதுக்கு பதில் வரும்னு எதிர்பார்ப்போம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். தைரியமாக பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் என்ன, நம்ம பார்க்கலாம். அதுக்கும் பதில் சொல்ல தயார். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம விரைவில் சந்திப்போம். நன்றி.